அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே, உன் பார்வை சொல்லும் கருணை, உன் பாத மலரின் பெருமை, அழகே அழகே எங்கள் அம்மா நீ அழகே, அழகோவியமே எங்கள் அன்னை மரியே. என் அன்பு உள்ளங்களே, மாதாவின் பாடல் குடும்பமாகவோ அல்லது தனித்தனியாகவோ அன்னை மரியாளின் வணக்க மாதத்தை சிறப்பித்து முடிக்க அருள் புரிந்த அவருக்கு நன்றி தெரிவிக்க நாம் ஒவ்வொருவரும் பக்தி முயற்சியோடு பாடி மகிழ்ந்து இந்த வணக்க மாத ஆண்டினை நிறைவு செய்வோம். நாம் சொல்ல வேண்டியது, உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கின்ற எங்களை உமது அடைக்கலத்திலும் ஆதரவிலும் வைத்து எங்களை காப்பாற்றி அருளும் ஓ தூய அன்னை மரியே. நாம் இன்று புனித தூய கன்னி மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்ததை நாம் திருவிழா கொண்டாடுகிறோம். இன்று நாம் தொடரும் சங்கீதம், தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்துகின்றார், அன்னை மரியா நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 23, 1, 2, 3. ஆண்டவர் எனது ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது அவர் என்னை இளைப்பாறு செய்வார், அமைதியான நிழல்களுக்கு என்னை அழைத்து செல்வார். இன்றைய நீதிமொழிகள் 11, 22, 23, 24. மதிக்கெட்டு நடக்கும் பெண்ணின் அழகு பன்றிக்கு போடப்பட்ட வைர மூக்குத்தி. கடவுளுக்கு அஞ்சி நடப்போரின் விருப்பங்கள் எப்பொழுதும் நன்மையே பயக்கும். எதிர்காலம் பற்றி பொல்லார் கொள்ளும் நம்பிக்கை தெய்வ சினத்தையே வருவிக்கும். அளவின்றி செலவழிப்போர் செல்வராவதும் உண்டு, கஞ்சராய் வாழ்ந்து வறியவராவதும் உண்டு. இன்றைய வாசகம் இறைவாக்கினர் செப்பானியா நூலிலிருந்து 3:14-18. இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். மரியா எலிசபெத் அம்மாளை சந்திக்கும் திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைய தூய நற்செய்தி வாசகம் லூகாஸ் 1:31-56. ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? மரியாவின் வாழ்த்தை எலிசபெத் கேட்ட பிறகு அவர் வயிற்றில் உள்ள குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. நாம் இந்த காலத்தில் ஒருவரை ஒருவர் நாம் எப்படி சந்திக்கிறோம்? நம்முடைய சந்திப்பு பிறருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறதா, பிறருக்கு கசப்பை கொடுக்கிறதா, பிறருக்கு துக்கத்தை கொடுக்கிறதா? நாம் அவர்களுக்கு எந்த விதமான சந்திப்பை நாம் கொடுக்கிறோம்? சிந்திப்போம். எலிசபெத் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார். அன்னை மரியாவினுடைய வரவை கண்டதும், அவருடைய பேச்சை கண்டதும், அவருடைய வார்த்தையை கேட்டதும் தூய ஆவியானவர் நாம் ஒருவரை சந்திக்கும் போது எந்த ஆவியினால் பிறரை நாம் ஆழ்த்துகிறோம்? இதோ நாம் சிந்திப்போம். நாம் சந்திப்பு நன்றாக இருக்கின்ற ஒரு சந்திப்பா, அல்லது பிறருக்கு துக்கத்தை வருவிக்கும் சந்திப்பா, அல்லது பிறருக்கு வேதனை ஊட்டும் சந்திப்பா? சிந்திப்போம். நாம் சந்திப்பு எந்த விதமான சந்திப்பாக இருக்கிறது? பிறருக்கு அன்னை மரியாவை போல் விரைந்தோடி சென்று எலிசபெத் அம்மாளை சந்தித்தது போல் நாம் ஒருவரை ஒருவர் சகோதரத்துவத்தோடு, அன்போடு, பாசத்தோடு விரைந்து சென்று ஒருவரை ஒருவர் சந்திப்போம். எந்த மனக்கசப்பும் இல்லாமல் எல்லா கசப்புகளையும் வீசி எறிந்து தூக்கி எறிந்து அன்னை மரியாள் போல சந்தோஷங்களை பகிர்ந்து மகிழ்வோம். அன்னை மரியாவின் நிகழ்வுகளில் ஒன்று. யூதரான அல்ஃபோன்ஸு ராட்டின்போஸ் தனது சமயத்தின் மீது அளவற்ற பற்றவருக்கு. அவர் 12ஆம் வயதில் அவரது அண்ணன் கத்தோலிக்கராக மனமாற்றம் பெற்றதுடன் குருவாகவும் ஆகிறார். அதன்பின் அவருக்கு கிறிஸ்துவ சமயத்தில் தகாத வார்த்தைகளால் இழிவாக பேச ஆரம்பிக்கிறார். ஆனால் அவருடைய மனமாற்றத்திற்கு அவர் அண்ணனும் மரியாவிடம் திருதய சபையினரும் அதிகமாக ஜெபிக்கிறாங்க. சில காலம் இப்படியே இவர் இருக்கிறாரு. ஒரு நாள் அவர் ஒரு வீட்டுக்கு ரோமுக்கு போகிறாரு. ரோமுக்கு போனால் அந்த ரோமில் நிறைய மாதாவை பற்றி கேவலமாக பேசுகிறாரு. அப்போ அந்த குடும்பத்தில் அந்த பணக்காரர் சொல்கிறாரு, இவ்வளோ நேரம் நீ பேசுனதெல்லாம் நான் கேட்டேன் போஸ், அதனால் இப்போ நான் சொல்கிறத நீ கேட்கணுன்னு ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு. அவரும் அந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு சரி என்ன கண்டிஷன் சொல்லுங்கன்னும் போது அன்னை மரியானுடைய அந்த ஒரு சுரூபத்தை கொடுக்குறாரு. இதை நீ கழுத்தில் போட்டுக்கணும் அப்படின்னு. அவரும் அந்த அன்னை மரியாள் கழுத்தில் போட்டுக்கிறாரு. அப்போ தினம் நீ சொல்கிறது பெர்னதத்தை எழுதின அந்த ஜெபத்தை
சொன்ன ஜெபத்தை நீ டெய்லி சொல்லணும் போது இவர் சரின்னு சொல்லிட்டுன்னு போகிறாங்க. அங்கே வந்துட்டு ஒரு குருவானவர் வந்துட்டு அவருக்கு காமிக்கிறதுக்கு போகிறாரு. அவங்க வந்துட்டு அந்த சர்ச்சை சுற்றி பார்க்க போகும்போது இந்த யூதருக்கு வந்துட்டு அவர் அறியாதையே இந்த குருவானவர் அவர்கிட்ட பார்க்குறாரு. ஒரு ஒளி அவரை சுற்றி இருக்கிறத அவர் கண்களை உயர்த்தி பார்க்கும்போது அந்த பீடத்தில் வந்து மெக்கேல் தூதர்னுடைய அந்த படத்தில் வந்துட்டு அன்னை மரியாளின் படம் தெரிஞ்சு உடனே மனமாற்றம் அடைந்து திருமுழுக்கு எடுத்து நல்ல புனித வாழ்வு வாழ்ந்து நல்ல மரணம் அடைகிறார். பார்த்திங்களா, அன்னை மரியாளை பற்றி கேவலமாக பேசுகிற ஒவ்வொருவரும் ஒரு நாள் மனம் மாறுவார்கள். அவர்கள் மனமாற நாமும் ஜெபிப்போம். இதோ இந்த ஆண்டு அன்னை மரியாளின் வணக்க மாதத்தை முடிக்கும் நாம் மனமகிழ்ச்சியோடு ஒருவரை ஒருவர் மன்னித்து பிறரை ஏற்றுக்கொண்டு பிறர் நலனுக்காக நாமும் முயற்சி செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.